தினமொரு வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். யோவான் 8வது அதிகாரம் வசனம் 4 முதல் 10 வரை. காதல் தோல்வியினால் மனமுடைந்து போய் நிம்மதி இழந்த கிறிஸ்தவ வாலிபன் ஒருவன் கிறிஸ்தவ போதகர் ஒருவரிடம் வந்தான். விஷயங்களை கேட்டறிந்த அந்த போதகர், நீ கிறிஸ்தவ வாலிபனாயிருந்தும் காதலித்தது பெரிய பாவம். இச்சையில் விழுந்து போய் ஒரு பெண்ணை விரும்பியது வேத வார்த்தைக்கு விரோதமான செயல். நீ உடனே மனந்திரும்ப வேண்டும், இல்லையேல் தேவ கோபம் ஒரு நாள் உன்னை தண்டிக்கும் என்று காரசாரமாக கண்டித்து பேசினார். பிறருடைய வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம். அந்த தவறுகளே ஒருவேளை அவர்களின் துன்பத்திற்கு காரணமாயிருக்கலாம். அந்த தவறுகளை கண்டு கொள்ளாமல் போவது தவறு. ஆனால் அதையும் ஒரு பக்குவமான சூழ்நிலையை ஏற்படுத்தியே சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்கள் மனம் நொந்து போயிருக்கின்ற வேளையிலே அந்த வேதனையை ஆற்றுவதிலே நம்முடைய முதல் கவனம் இருக்க வேண்டுமே அன்றி கண்டித்து கடிந்து கொண்டு மனதை நோகடிப்பதில் அல்ல. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு அவமானத்தில் கூனி குறுகி நின்ற ஸ்திரியை இயேசு கண்டித்து பேசியிருக்க முடியும். ஆனால் அவரோ அவளுக்கு ஆதரவாக நின்று அவளுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்த பிறகே இனி பாவம் செய்யாதே என்று கூறி அனுப்பினார். கண்ணாடி டம்ளரை எடுத்து விளையாடாதே என்ற தாய் குழந்தையை எச்சரித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் குழந்தை அதனை வைத்து விளையாடியதால் டம்ளர் கீழே விழுந்து உடைந்து காலில் கொஞ்சம் காயமும் ஏற்பட்டது. குழந்தை வேதனையால் அழுதது. ஓடி வந்த தாய் குழந்தையின் காயத்திற்கு ஏதாவது செய்ய முந்தாமல், ஏன் இப்படி செய்தாய் என்று திட்டிக்கொண்டு குழந்தையை அடித்தாள். இதுபோலவே பல நேரங்களில் நாம் சாட்டையை எடுத்து விளாசுவதிலே அதிக குறியாய் இருக்கிறோமே அன்றி மற்றவர்களின் மன நோவுக்கு மருந்திடும் கடமையை மறந்து விடுகின்றோம். துன்பங்களுக்கு காரணமான தவறுகளை ஒரு நல்ல மருத்துவரை போல எடுத்து கூற வேண்டியது அவசியம்தான். அதே வேளையில் மற்றவர்களின் மன வியாகுல நேரத்தில் முதலாவது நம்முடைய பரிவும் அன்பும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற ஒரு மனநிலையுமே மிக அவசியம். காயப்பட்டவர்களின் காயத்தை கட்ட முந்துவோம், பின்னர் காயங்களின் காரணங்களை சொல்லி உணர்த்தலாம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய குற்றங்களை சுட்டி காட்டுபவராக மட்டும் இல்லாமல் அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.